Praise the Lord. Joyful We Say in ஆன்லைன் சர்வீஸ்க்கு உங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் அன்போடு வரவேற்கிறோம். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நம்ம எல்லோரும் ஒன்று கூடி நம் தேவனை நம்ம ஆராதித்து துதித்து நம்ம தேவனை நம்ம ஸ்தோத்தரிக்க போகிறோம். முதலாவதாக வேதத்திலிருந்து ஒரு பகுதியை எடுத்து சிஸ்டர் தரணி அவர்கள் வாசிப்பார்கள். சங்கீதம் 100 1 முதல் 5 வரை. பூமியின் குடிகளே, எல்லோரும் கர்த்தரை கெம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோடே கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடே அவர் சந்நிதி முன் வாருங்கள். கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள். நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார். நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாயிருக்கிறோம். அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. ஆமேன். ஆமேன். இப்பொழுது சிஸ்டர் எஸ்தர் அவர்கள் ஜெபத்தை ஏறெடுப்பார்கள். அன்புள்ள தகப்பனே, ஸ்தோத்திரிக்கும் துதிக்கிறோம் எசப்பா. ஆண்டவரே, இந்த வெளில கூட எசப்பா ஆண்டவரே, இந்த ஆன்லைனில் பார்த்துட்டு இருக்க ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிங்க தகப்பனே. இந்த ஆராதனை முழுவதும் உங்கள் கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. பார்த்துட்டு இருக்கவங்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கத்தக்க கிருபை செய்யுங்க. நீங்கள் எங்களை வழி நடத்துங்க. உங்கள் அபிஷேகம் அங்கே நிரம்பி வழியத்தக்க கிருபை செய்யுங்க. ஆசீர்வதிங்க வழிநத்துக்குமே பிரேசின் பிதாவே. ஆமேன். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் நம்மை நடத்துகின்ற தேவனாக இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் எந்த ஒரு பிரச்சனையை பார்த்து நம்ம கலங்காதபடிக்கு நம்மளை நடத்துகின்ற தேவனாக இருக்கிறார். நம்மளோட பயங்கள் எல்லாம் நீங்களாக்கி நம்மை ரட்சிக்கிற தேவனாக இருக்கிறார். நம்மளுடைய தேவனை என்னை நடத்தினும் தேவன் என்னோடு இருக்க என்ற பாடலை பாடி ஆராதிப்போம். பயமே எனக்கில்லையே, நான் நம்பிடும் தேவனின் துருகமாயிருக்கையில் கலக்கமே எனக்கில்லையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவனின் துருகமாயிருப்பதால் கலக்கமே எனக்கில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தருண்டு பயமில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, எனக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. பயமில்லை
வழி நடத்துகிற தேவனாக இருக்கீங்க ஏசப்பா. நாங்கள் எதற்காகவும் ஏசப்பா ஆண்டவரே பயப்படாத பிள்ளைகளாக நாங்கள் இருக்க கிருபை செய்திரே, அதற்காக நன்றி ஏசப்பா. ஆண்டவரே தகப்பனே ஆண்டவரே ஏசப்பா, நீர் ஆண்டவரே இம்மட்டுமா எங்களை வழி நடத்தின தேவன் ஏசப்பா. ஆண்டவரே நாங்கள் எதற்காகவும் நாங்கள் பயப்படாமல் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையை நாங்கள் வாழ எங்களுக்கு கிருபை செய்திரே, அதற்காக நன்றி ஏசப்பா. ஆண்டவரே தகப்பனே உம்மை தேடி ஆண்டவரே தகப்பனே உம்மை மகிமைப்படுத்தி நாங்கள் ஒரு ஏசப்பா ஆண்டவரே எங்களுக்கு கிருபை செய்ய தேவனுக்காக கூட நன்றி ஆண்டவரே. நம் தேவனை துதித்து ஸ்தோத்தரித்து ஆராதிப்போம். அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. அவர் தோள்களின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. யெகோவா ஈரே
ஜீசஸ். அப்பா ஆண்டவரே, எங்கள் தேவைகளை சந்திக்கிற எங்கள் தெய்வம் அப்பா, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். என்னாலும் எங்களுக்கு சுகம் தருகிற ஆண்டவரே, எங்களுக்கு ஆறுதல் செய்கிற எங்கள் தேவனே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஏசப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஆராதனை முழுவதும் எங்களோடு கூட இருந்தீரே, உமக்கு நன்றி ஏசப்பா. எங்களை நடத்திடும் தெய்வமா எங்களோடு இருந்தீங்க, உமக்கு நன்றி ஏசப்பா. எங்கள் தேவைகளை சந்திக்கிறவரா, உம்முடைய தோள் மேல சுமந்து கொண்டு செல்கிறவராய் எங்களோடு கூட இருக்க போகிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. மீதியான வேலையும் கருத்து நாங்கள் தருகிறோம், நீர் பொறுப்பெடுத்துக் கொள்வீராக, வழி நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த காணொலியை காண்கின்ற அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நம் மத்தியில் தேவ பிரசனம் இருக்கிறது. நாம் தேவ செய்திக்குள்ளாய் நாம் கடந்து போவோம். அன்புள்ள இயேசுவே, நீர் எங்களோடு கூட பேசும்படியாக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கடினமான நேரத்தில் கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் இருங்கள் என்பதுதான் இந்த நாளினுடைய தேவ செய்தியாய் இருக்கிறது. ட்ரஸ்ட் காட் இன் டஃப் டைம். ஹல்லேலூயா. கடினமான நேரத்திலே கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருங்கள். ட்ரஸ்ட் காட் இன் டஃப் டைம். ஹல்லேலூயா. சங்கீதம் 46 அதிகாரத்திலே 1வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்திலே அனுகூலமான துணையுமானவர் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. சங்கீதம் 34:19 நாம் வாசிக்கிறோம், நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார் என்று வசனத்தை நாம் காண்கின்றோம். ஆம், நாம் எல்லா கடினமான சூழ்நிலையிலும் தேவன் அடைக்கலமும் பலனுமாய் இருக்கிறார். ஆபத்து காலத்திலே அனுகூலமான துணையுமாய் இருக்கிறார். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார் என்பதுதான் வாக்கு தத்தம். நீதிமானுக்கு அநேக பிரச்சனைகள் வரலாம், ஆனால் நீதிமான் கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்கிறபடியினாலே கர்த்தர் அவனை எல்லாவற்றிலிருந்து விடுவிக்கிறவராய் இருக்கிறார். தேவ மனிதருடைய வாழ்க்கையிலே எப்பொழுதும் ஒரு நிலை இருப்பது இல்லை. சந்தோஷம், சோதனை, இன்பம், துன்பம் இவைகளெல்லாம் கடந்து வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள்தான் தேவ மனிதர்கள். பல சூழ்நிலைகள் வழியாக தான் அவர்கள் தங்கள் வாழ்க்கையை கடந்து போக வேண்டியதாக இருக்கிறது. கடினமான ஒரு வாழ்க்கை எப்போதுமே தேவ மனிதர்களுக்கு உண்டு. ஆனால் எல்லாவற்றிலும் தேவ மனிதர்களை குறித்த கர்த்தருக்கு தேவ நோக்கம் உண்டு. யோசேப்பினுடைய வாழ்க்கையை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்களேன். தகப்பனுக்கு செல்ல பிள்ளையாக வாழ்ந்த காலங்கள் உண்டு. அதன் பிறகு அடிமைதன வாழ்க்கை உண்டு. அதன் பிறகு சிறைசாலையிலே தன் வாழ்க்கையை கழிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உண்டு. அதன் பிறகு அவனுக்கு ராஜ வாழ்வு என கிடைத்தது. பல சூழ்நிலைகளை யோசேப்பு கடந்து வந்தார். அதிலே தேவ நோக்கம் இருந்தது. யோசேப்பை தேவன் ஜீவ ரட்சனாக மாற்றுவதற்காக அவனை தயார்படுத்தினார். அந்த கடினமான சூழ்நிலையிலே மோசேயை எடுத்துக்கொள்ளுங்கள். மீதியான் தேசத்துக்கு ஓடினதற்கு ஒரு தேவ நோக்கம் உண்டு. அவனை தேவன் அங்கு மீதியான் தேசத்திலே பண்படுத்தினார். அதன் பிறகு இஸ்ரவேலை விடுவிப்பதற்காக இரட்சகனாக அனுப்பினார். கடினமான சூழ்நிலைகள், சோதனைகள், நெருக்கப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, கைவிடப்பட்ட நிலைமை போல் காணப்பட்டாலும் தேவன் அவைகளெல்லாம் ஒரு நோக்கத்திற்காக, நன்மைக்காகவே அவைகளை நம்முடைய வாழ்க்கையிலே அனுமதிக்கிறவராய் இருக்கிறார். ரோமர் 8வது அதிகாரத்திலே 28வது வசனத்திலே வாசிக்கிறோம், தேவனிடத்திலே அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது என்று. தேவன் வேத புத்தகத்தின் மூலம் நம்மிடத்தில் பேசுகிறவர் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அதே சமயத்திலே சூழ்நிலைகளை கொண்டு நமக்கு பயிற்சி அளிக்கிறவராய் இருக்கிறார். இப்படிப்பட்ட நேரங்களிலே நாம் கர்த்தரை நம்ப வேண்டும். எதிர்மறையான நேரத்திலே கர்த்தரை நம்புங்கள். எல்லாம் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும்போது கர்த்தரை நம்புவது மிகவும் எளிதாக இருக்கும். ஆனால்
எதிர்மறையான நேரங்களிலே கர்த்தரை இடத்திலே நம்பிக்கை வைப்பது கொஞ்சம் கஷ்டமான காரியம்தான். ஆனால் கர்த்தர் எதையுமே அவருடைய நோக்கம் இல்லாமல் எதையும் அனுமதிப்பது இல்லை. நாம் அவரிடத்திலே கடினமான சூழ்நிலையிலும் பிரச்சனையின் நேரத்திலும் துன்ப காலத்திலும் கஷ்ட நேரத்திலும் அவரிடத்திலே நாம் நம்பிக்கை வைப்போம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஏசாயா புஸ்தகத்திலே 26வது அதிகாரத்திலே 3-4 நாம் வாசிப்போம் என்றால், உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியினாலே நீர் அவனை பூர்ண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள். கர்த்தராகிய யெகோவா நித்திய கன்மலையாய் இருக்கிறார் என்று வாசிக்கிறோம். சந்தோஷமெல்லாம் இருக்கும் பொழுது, சந்தோஷமான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும்போது கர்த்தரை நம்புவது எளிது என்று சொன்னேன். ஆம், கடினமான நேரத்தில் எல்லாமே நம்ம வாழ்க்கையில் நெகட்டிவாக நடக்கும் பொழுது நமக்கு நிச்சயமாய் அந்த நேரங்களிலே சந்தேகம் வரும், அவிசுவாசம் வரும், வெறுப்பு வரும், முறுமுறுப்பு எல்லாம் ஏற்படும். இது இயற்கையாக வரும் சுபாவமாகும். நம்பிக்கை என்பது என்ன? அதை குறித்து நாம் பார்ப்போம். கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் நாவில் இருக்கும் என்று தாவீது கூறுகிறார். எல்லா நேரங்களிலும் கர்த்தரை சார்ந்து கொள்வது நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் O+ டைமாக இருக்கலாம், அல்லது L+ டைமாக இருக்கலாம், எதிர்மறையான நெகட்டிவான காலங்களாக இருக்கலாம், கடினமான சூழ்நிலைகளாக இருக்கலாம். ஆனால் இவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தரை சார்ந்து வாழ்வது தான். அவனுடைய வாழ்க்கையில், தாவீதின் வாழ்க்கை எத்தனையோ எதிர்மறையான காரியங்கள் எல்லாம் வந்தது. ஆனால் அவன் எல்லா நேரங்களிலும் கர்த்தரை துதிப்பது மாத்திரமல்ல, ஸ்தோத்திரிப்பது மாத்திரமல்ல, கர்த்தரை சார்ந்து வாழ்ந்தான் தாவீது. அதே போல தான் நம்முடைய வாழ்க்கையில் கடினமான சூழ்நிலையிலே, எதிர்மறையான சூழ்நிலையிலே கர்த்தரை சார்ந்து கொள்வோம். அவர் மார்பிலே நாம் சாய்ந்து கொள்வோம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. தானியேல் புஸ்தகத்திலே நாம் பார்க்கும் பொழுது சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்ற தேவதாசர்களை நாம் பார்க்கிறோம். ராஜாவினுடைய பொற்சிலையை வணங்கி கொள்ள அவர்கள் மறுத்தனர். தீச்சூளையை நேபுகாத்நேச்சார் 7 மடங்கு அதிகமாக்கினார். நீங்கள் பொற்சிலையை வணங்காவிட்டால் இதோ இந்த தீச்சூளையிலே நீங்கள் எரியப்படுவீர்கள் என்று கடினமான உத்தரவு கொடுத்தான். ஆனால் அவர்களோ ராஜ கட்டளைக்கு கீழ்ப்படியவில்லை, தேவ கட்டளைக்கு தான் கீழ்ப்படிந்தார்கள். யாதொரு விக்கிரகத்தையும் வணங்காமல் விக்கிரகங்களுக்கு விலகி ஓடுங்கள் என்று வேதம் சொல்கிறது. என் தேவன், எங்களுடைய தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். எங்களை அவர் தப்புவிக்காவிட்டாலும் நாங்கள் இந்த பொற்சிலையை பணிந்து கொள்ள மாட்டோம் என்று சொல்லி அவர்கள் வைராகியமாக நின்றார்கள். ராஜாவினுடைய கோபம் அதிகமாயிற்று. ராஜ கட்டளையானது இதோ 7 மடங்கு அதிகமாக அந்த தீச்சூளையை அதிகமாக்கும்படியாக கட்டளை வெளிப்பட்டது. இப்போது அதில் தூக்கி எறியப்படும் போது மரணம்தான். கடினமான சூழ்நிலையை சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ சந்தித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் கூட தங்களுடைய பக்தியிலே வைராகியமாக இருப்பது மாத்திரமல்ல, கர்த்தரையே சார்ந்து கொண்டார்கள். கர்த்தருடைய கட்டளையை காத்து கொண்டார்கள். பிரச்சனையிலிருந்து வெளியே வர முயற்சிக்கவில்லை. பிரச்சனைகளை தைரியமாக சந்தித்தார்கள். கர்த்தரையே சார்ந்து கொண்டார்கள். முடிவு என்ன தெரியுங்களா? கர்த்தருடைய அற்புதம்தான் முடிவு. அவர்கள் தீசூளையிலே அவர்கள் எரியப்பட்ட போதும் கூட அவர்கள் எரிந்து போகவில்லை. அவர்கள் முடி கருகி போகவில்லை. அவங்கள் உடைகள் எரிந்து போகவில்லை. ஆனால் அதற்கு பதிலாக 4வது ஒருவர் அவர்களோடு கூட உலாவிக் கொண்டிருக்கிறார். அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்கள் மத்தியிலே இருந்தார். கடினமான சூழ்நிலையிலும் பக்தி வைராகியத்தோடு கூட
கர்த்தரையே சார்ந்திருந்தார்கள். ஆகையினாலே கர்த்தர் அவர்களை கைவிடவில்லை, அவர்களோடு கூட உலாவினார். அந்த தீச்சூளையிலே உலாவி வந்தார் அவர்களோடு கூட. அவருடைய ஆடைகளோ அவருடைய முடியோ எதுவுமே எரிந்து போகவில்லை, கருகி போகவில்லை. எந்த விதமான நெருப்பினுடைய வாசனையும் அதில் ஏற்படவில்லை. அல்லேலூயா! அற்புதமான தேவன் நம் தேவன். கர்த்தருக்காக நம் வைராகியம் பாராட்டும் போது கர்த்தரும் நமக்காக வைராகியம் பாராட்டுகிறவராய் இருக்கிறார். ராஜாவினுடைய கூற்று பாருங்கள். அதன் பிறகு ராஜா என்ன சொல்லுகிறார் என்றால், நாம் வாசிக்கிறோம் தானியேல் 33வது அதிகாரத்தில் 28லிருந்து 30 வரைக்கும் வாசித்தோம்னா, அப்பொழுது நேபுகாத்நேச்சார் வசனித்து, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவருடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர வேறொரு தேவனையும் சேவித்து பணியாமல் அவரையே நம்பி ராஜாவின் கட்டளையை தள்ளி தங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுத்ததினாலே அவர் தம் தூதனை அனுப்பி தம்முடைய தாசரை விடுவித்தார். ஆதலால் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு விரோதமாக தூஷண வார்த்தையை சொல்லுகிற எந்த ஜனத்தானும், எந்த ஜாதியானும், எந்த பாஷைக்காரனானும் துண்டித்து போடப்படுவான், அவன் வீடு எருக்கலமாக்கப்படும் என்று என்னாலே தீர்மானிக்கப்படுகிறது. இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் வேறொரும் இல்லை என்றான். பின்பு ராஜா சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களை பாபிலோன் தேசத்திலே உயர்த்தினார். அல்லேலூயா! ராஜாவும் நம் தேவனை வல்ல தேவன் என்று சொல்லி விசுவாசித்தான். அல்லேலூயா! அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த காணொளியை பார்க்கிறவர்களே, கர்த்தர் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார். ஆபத்து காலத்தில் அவர் அனுகூல துணையுமாயிருக்கிறார். அவர் நம்முடைய விசுவாசத்துக்கு பாத்திரராய் இருக்கிறார். அவர் நம்பத்தக்கவராய் இருக்கிறார். அவர் மேலே சார்ந்து கொள்ளுங்கள், அவர் மார்பிலே சாய்ந்து கொள்ளுங்கள், அவரிடத்திலே நம்பிக்கையாக இருங்கள். கடினமான சூழ்நிலையிலும் சரி, எதிர்மறையான சூழ்நிலையிலும் சரி, துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள், கஷ்டங்கள், எதிர்ப்புகள், பிரச்சனைகள் சூழ்ந்தாலும் சரி, மரணமே சூழ்ந்தாலும் சரி, கர்த்தரிடத்தில் நம்பிக்கையாக இருந்து அவரே சார்ந்து கொள்ளுங்கள். கடினமான நேரத்தில் அவர் உங்களை கைவிட்டு ஓடி போகிறவர் அல்ல. அவர் உங்களுக்காக உங்களோடு கூட இருந்து அற்புதத்தை செய்கிற சர்வ வல்லமிக்க தேவன், உங்களுக்காக யுத்தம் செய்கிறவர். உங்கள் சத்துருக்களும் இதோ உங்களை பார்த்து உங்களுடைய தேவன்தான் உண்மையான தேவன் என்று சொல்லி அறிக்கையிட செய்கிற சர்வ வல்லமிக்க மகிமையின் தேவனாய் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறார். 2 கொரிந்தியர் புஸ்தகத்திலே 12வது அதிகாரத்திலே 9வது வசனத்திலே வாசிக்கிறோம், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன் என்று சொல்லுகிறார். ஆம், உன் பலவீனத்திலே கர்த்தருடைய பலன் பூர்ணமாய் விளங்கும். அவர் உனக்கு போதுமான கிருபையை கொடுத்து உன்னை ஆசீர்வதிக்கிற தேவனாயிருக்கிறார். கடினமான சூழ்நிலையில் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அந்த பிரச்சனையிலிருந்து தப்புவித்து கொள்ள அவர்கள் வகை தேடவில்லை. பிரச்சனையை தைரியமாக சந்தித்தார்கள். பிரச்சனையின் ஊடாக கடந்து போனார்கள். கர்த்தர் மேலேயே நம்பிக்கையாக இருந்தார்கள். அவர்கள் நம்பிக்கையின்படியாய் கர்த்தர் அவர்களை கைவிடவே இல்லை. அவர்களோடு கூட இருந்து உலாவி அந்த 7 மடங்கு அக்னி சூளையிலும் சரி, அந்த பயங்கரமான அந்த அக்னியிலிருந்து கர்த்தர் அவர்களை விடுவித்தார். ஒரு சேதமும் அவர்களுக்கு உண்டாகவில்லை. ராஜாவுக்கு தான் விசுவாசம் வந்தது. ராஜா தான் ஆச்சரியப்பட்டான். அல்லேலூயா! ராஜா தான் அவன் வாயிலிருந்து அறிக்கை ஏற்பட்டது, சாத்ராக், மேஷாக், மேக்குடைய தேவன் தான் மெய்யான தேவன் என்று சொல்லி அறிக்கையிட செய்தது. அல்லேலூயா! ஆகினாலே என் கர்த்தர் கடினமான சூழ்நிலைகளை ஏன் அனுமதிக்கிறார் என்று பார்ப்போமா? நம்மை தகுதிப்படுத்தும்படியாக, அவருடைய சுபாவம் நம்மிடத்திலே வெளிப்படும்படியாக செய்கிறதற்காக கடினமான சூழ்நிலையை தேவன் அனுமதிக்கிறார்.
அந்த கடினமான சூழ்நிலையிலே நம்மை பயிற்சிக்கிறார், நம்மை பலவானாய் மாற்றுகிறார், நம்முடைய பக்தி வைராகியத்தை அனல் மூட்டுகிறார், நம் நம்பிக்கை விசுவாசத்தை கர்த்தர் கனப்படுத்துகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. பிரச்சனை நேரத்தில் நமக்கு என்ன நடக்குன்னு தெரியுங்களா? பொதுவாக டென்ஷன் வரும், பயம் வரும், கவலை வரும். ஆனால் கர்த்தர் நம்முடைய நம்பிக்கையாக இருப்பார் என்றால், கர்த்தர் மேலே நாம் விசுவாசமாக இருப்போம் என்றால், நாம் பொறுமையாக இந்த சூழ்நிலையில் இருப்போம் என்று சொன்னால், அந்த பிரச்சனைகளை நாம் அடையாளம் காண முடியும். அல்லேலூயா. ஆகையினாலே நாம் டென்ஷன் படுவதாலோ, கவலைப்படுவதாலோ, பயப்படுவதனாலோ பிரச்சனையை அடையாளம் காண முடியாது. நாம் தோற்று போய் விடுவோம். நாம் அவைகளை எதிர்த்து நிற்க முடியாது. அந்த சூழ்நிலையிலே நாம் கர்த்தர் மேலே நம்பிக்கை வைத்து கர்த்தரையே சாழ்ந்து இதோ அந்த பிரச்சனைகளை நாம் அடையாளம் காண முயற்சிப்போம். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். தேவன் நாம் பரீட்சிக்கப்படும் பொழுது அவர் நாம் பொறுமையாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். நம்முடைய சகோதரர்கள் நம்மை இடர பண்ணுகிறவர்களாய் இருக்கிறார்கள். ஆனாலும் கூட அந்த சூழ்நிலையிலும் நாம் பொறுமையாய் இருக்க வேண்டும். நம்முடைய நம்பிக்கை விசுவாசம் சோதிக்கப்படும் போதும் சரி, நாம் பொறுமையாய் இருக்க வேண்டும். ஆம், உபத்திரம் ஏற்படும் போது நாம் பொறுமையாய் இருக்க வேண்டும். நமக்கு நாம் நன்மை செய்து நாம் தீமை அனுபவிக்கிற ஒரு சூழ்நிலை வந்தாலும் நாம் நிச்சயமாய் பொறுமையாய் இருக்க வேண்டும். முக்கியமாய் ஊழியத்தில் அநேக பிரச்சனைகள், அநேக துன்பங்கள், கஷ்டங்களை சந்திக்க நேரிடும். ஆனாலும் கூட ஊழியக்காரன் பொறுமையாய் இருக்க வேண்டும். சில காரியங்களை நாம் முழங்காலிலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். சில காரியங்களை போராடிதான் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆகினாலே நாம் முழங்காலிலே நின்று நாம் போராடி நாம் ஜெயம் பெறுவோம். நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்வோம். கூட்டிலிருந்து வெளிப்படும் அந்த வண்ணத்து பூச்சி அந்த கூட்டிலிருந்து வெளியே வரும்போது எவ்வளோ கஷ்டப்படும் தெரியுங்களா? ஏனென்றால் அதிலிருந்து வெளியே வருவதற்கு அவ்வளவு துன்பப்படும். ஆனாலும் கூட கர்த்தர் அதை ஏன் அனுமதித்தார்? அதனுடைய தசைகள் வலுப்பெறும்படியாக. அதன் பிறகுதான் அது வண்ணத்து பூச்சியாக உருமாறி சிறகுகளோடு கூட பறக்க முடிகிறதா இருக்கிறது. ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், பிரச்சனைகள் தற்காலிகமானது. அல்லேலூயா. ஆகையினாலே நாம் பிரச்சனைகளை நாம் பொறுமையினாலே மேற்கொள்ள முடியும். ஆகையினாலே நம்முடைய சுபாவங்களை நாம் காத்துக்கொள்வோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பொறுமைக்கு எடுத்துக்காட்டு யார் தெரியுங்களா? வேதத்தில் நாம் பார்க்கிறோம், அவர்தான் யோபு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒன்றன் மேல் ஒன்றாக அவனுக்கு கெட்ட செய்தி வருகிறது. ஒரு பிரச்சனை முடிவதற்கு முன்பு இன்னொரு பிரச்சனை அவனுக்கு வந்து விடுகிறது. கடினமான நேரத்திலே கர்த்தர் மேலே நம்பிக்கையாக தான் அவன் இருந்தான். அதே போல தான் நம்ம வாழ்க்கையில் பிரச்சனையின் மேல் பிரச்சனைகள் வரலாம், துன்பத்தின் மேல் துன்பங்கள் வரலாம். ஆனால் நம்பிக்கையிலே உறுதியாக இருங்கள். கர்த்தர் மேலே நம்பிக்கை வைங்க. பல பிரச்சனைகள் மத்தியிலும் யோபு தன் மனப்பான்மையை ஒருபோதும் மாற்றிக்கொள்ளவே இல்லை. கர்த்தர் மேலே அவன் சரியாக தன் மனப்பான்மையை வைத்திருந்தான். யோபு 1 அதிகாரம் 21, 22 வாசிக்கிறோம். நிர்வாணியாய் என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றான். இவைகள் எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை கூறவும் இல்லை. சங்கீதம் 34:1 சொல்லுகிறது, கர்த்தரை நான் எக்காலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் நாவில் இருக்கும். கடினமான நேரத்திலே இதோ யோபு கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறவனாய் இருந்தான். பிரச்சனை நேரத்தில் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம், பிரச்சனை நேரத்தில் கர்த்தரை நாம் துதிப்போம். யோபுவினுடைய மனைவியின் கூற்று என்ன தெரியுங்களா? நாம் யோபு 2 அதிகாரத்தில் 9 வாசிக்கிறோம். நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ, தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்றால். அல்லேலூயா. அதற்கு யோபுவினுடைய பிரதியுத்தரம் என்னன்னு தெரியுங்களா?
போடி பைத்தியக்காரி, அவர் நமக்கு நன்மைகளை தரும்போது நாம் அனுபவிக்கிறோம். இப்போது நமக்கு எதிர்மறையாய் வரும் பொழுது அதை நாம் பொறுமையாக இருப்போம் என்று சொல்லி அவளை பைத்தியக்காரி என்று சொல்லுகிறான். சாக விரும்பும் தேவ மனிதர்களை குறித்து உங்களுக்கு தெரியுமா? மோசே தன்னுடைய ஜனங்களுடைய அவர்களுடைய முரட்டாட்டம், அவர்கள் வணங்கா கழுத்துள்ளவர்களாக இருந்தபடியினாலே அவர்களுடைய முறுமுறுப்புகள் எல்லாம் கேட்டபோது, தேவனுக்கு எதிராக அவர்கள் நின்றபோது, அப்பொழுது ஜனங்கள் இதோ மோசேயை பார்த்து மாமிசம் கேட்டார்கள். நாங்கள் மீனை சாப்பிட்டோம், எகிப்தில் கொமிட்டிக்காய் சாப்பிட்டோம், எல்லாம் சாப்பிட்டோம், திருப்தியாக சாப்பிட்டோம், எங்களுக்கு ஒன்றுமே கிடைக்கலையே என்று சொல்லி மாமிசத்துக்காக அவர்கள் முறுமுறுக்கும் பொழுது மோசே அந்த இடத்துல சோர்ந்து போய் தேவனை நோக்கி சொல்லுகிறான், ஆண்டவரை என்னை கொன்று போடும் என்று சொல்லுகிறான். நான் எவ்வளோ நாள் தான் இவர்களோடு கூட பொறுமையாக இருக்க முடியும், என்னை கொன்று போடுங்க ஆண்டவரேன்னு சொல்லி அவனோட அறிக்கையாக இருந்தது. எலியாவை பாருங்க, எசபேல் அவனுடைய பிராணனை தேடும் பொழுது, அவனை கொன்று போட தேடும் பொழுது, அவன் எலியா அக்னியெல்லாம் வருஷ வல்ல பெரும் காரியத்தை செய்தான். ஆனாலும் கூட எலியா அதை தாங்க முடியல. கர்த்தரை நோக்கி சொல்கிறான், போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும் என்று பயத்தினாலே அறிக்கை இடுகிறான். யோனாவை பாருங்களேன், யோனாவை கூட ஆண்டவர் நினைவேற்றி போய் தீர்க்க தரிசனம் சொல்கிறாரு. ஆனால் அவனோ என்ன செய்கிறான்? அங்கே தர்ஷத்துக்கு ஓடுகிறான். மீன் அவனை விழுங்குகிறது, திருப்பி யோப்பாப்பட்டினத்தில் வந்து அவனை கக்கி விடுகிறார். மீண்டும் அவன் நினைவே நகரத்துக்கு போயிட்டு திருப்பி தீர்க்க தரிசனம் சொல்லுகிறான். அல்லேலூயா. அப்பொழுது வலது கரத்துக்கும் இடது கரத்துக்கும் வித்தியாசம் தெரியாத இந்த ஜனங்களுக்காக கர்த்தர் பரிதபிக்கிறார். நினைவே பட்டணத்துக்காக, இந்த யோனாவுக்காக ஒரு ஆமனுக்கு சிறிய வலது செய்கிறார். அது உச்சி வெயிலில் அது கருகி போகும்போது யோனாவுக்கு ரொம்ப மனஸ்தாபப்படுறான். அப்போ அவன் என்ன சொல்கிறான்? அவனுடைய காரியம் என் பிராணனை எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லுகிறான். பார்த்தீர்களா? எவ்வளோ பெரிய தேவ மனிதர்களாக இருந்தாலும் அவர்கள் சில காரியங்கள் பயத்தினாலோ அல்லது தன்னம்பிக்கை இழக்கிறபடியினாலோ அல்லது கோபம் வருகிறபடியினாலோ அவர்கள் தங்களுடைய ஜீவனை எடுத்துக்கொள்ளும்படியாக விண்ணப்பம் பண்ணுகிறவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் இவைகள் எல்லாவற்றிலும் நாம் பார்க்கும்போது யோபு பாவம் செய்யவே இல்லை, தன் வாயினாலும் அவன் பாவம் செய்யவே இல்லை, தேவனை குறித்து பழிச்சொல் சொல்லவும் இல்லை, மனைவியை பைத்தியக்காரி போல் பேசுகிறாய் என்று தான் சொன்னான். அல்லேலூயா. எல்லா சூழ்நிலையிலையும் யோபு கர்த்தர் மேலே நம்பிக்கையாயிருந்தான். யாக்கோபு 5வது அதிகாரம் 11வது வசனத்தில் வாசிக்கிறோம், இதோ பொறுமையாய் இருக்கிறவர்கள் பாக்கியவான் என்கிறோமே, யோபுவின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள், கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ளவராயிருக்கிறாரே என்று நாம் வாசிக்கிறோம். யாக்கோபு 1:4 சொல்லுகிறது, நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாயிராமல் பூரணராகவும் நிறைவுள்ளவர்களாகவும் இருக்கும்படி பொறுமையானது பூர்ண கிரியை செய்ய கடவுது என்று. பூரணமான நமக்கு பொறுமை இருக்கும் என்று சொன்னால் ஒரு குறையும் வராது. பொறுமை இருக்கும் என்று சொன்னால் நாம் பூரணராய் இருப்போம், நிறைவுள்ளவர்களாய் இருப்போம் என்றுதான் இந்த வசனம் சொல்கிறது. இயேசு அனுபவிக்காத உபத்திரங்கள் இல்லை, அனுபவிக்காத கஷ்டங்கள் இல்லை, பாடுகள் இல்லை. அவர்கள் ஆண்டவராய் இயேசு அப்படிப்பட்ட துன்பத்தின் மத்தியிலே, பாடுகள் மத்தியிலே, கஷ்டத்தின் மத்தியிலே, உபத்திரத்தின் மத்தியிலே தான் அவர் கடந்து போனார். இதன் மூலமாக நாம் என்ன தெரிந்து கொள்கிறோம்? கீழ்ப்படுதலை நமக்கு இயேசு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆகையினாலே நம் கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருப்போம். நாம் உபத்திரமோ கஷ்டமோ எதுவாக இருந்தாலும் சரி, கர்த்தருடைய அவருடைய கீழ்ப்படுதலை நமக்கு கற்றுக் கொடுக்கிறவராய் இருக்கிறார். பிரச்சனை நேரத்தில் கர்த்தர் நமக்கு கிருபையை அளிக்கிறார். ஆம், அந்த கிருபை தான் நமக்கு நம்பிக்கையை தருகிறதா இருக்கிறது. அவர் 2வது காரியம், அவருடைய திவ்ய சுபாவம் நமக்குள்ள வளரும்படியாய் அனுமதிக்கிறவராய் இருக்கிறார். பாருங்க,
நம்ம தோட்டத்தை பாழாக்கக்கூடிய சிறுநரிகள் உண்டு, குழிநரிகள் உண்டு, அல்லது நம் சரீரத்தை கெடுக்கக்கூடிய கிருமிகள் உண்டு, நம் ஆரோக்கியத்தை கெடுக்கக்கூடிய கிருமிகள் உண்டு. அதே போல் நம் ஆவிக்குரிய ஜீவியத்தை கெடுக்கக்கூடிய கோபம், பிடிவாதம், வைராகியம், மூர்க்கம் இவைகளெல்லாம் உண்டு. இவைகளெல்லாம் விற்று நாம் வெளியே வர வேண்டும். அப்பொழுதுதான் தேவனுடைய திவ்ய சுவாபம் நமக்குள் வளரும். சின்ன சின்ன காரியத்துக்கு கூட நம்மை நாமே இழந்து விடுகிறோம். வேதம் என்ன சொல்கிறது தெரியுங்களா? மேலானவைகளை நாடுங்கள் என்று சொல்லி, ஆம், இயேசுவை போல நாம் மாறுவோம். நம்பிக்கை உடையவர்களாய் இருப்போம், பொறுமை உடையவர்களாய் இருப்போம், காத்திருக்கிறவர்களாய் இருப்போம், தாமதமானாலும் காத்திருப்போம். அல்லேலூயா. ஆபக்குக் புஸ்தகம் 2வது அதிகாரம் 3வது வசனம் என்ன சொல்கிறது? குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாக வரும், அது தாமதிப்பது இல்லை. அல்லேலூயா. காத்திருப்போம். தாமதமாய் வந்தாலும் அது நிச்சயமாக அது ஒரு ஏற்ற நேரத்தில் தான் வந்து சேரும். அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஏசாயா 40வது அதிகாரம் 31வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலனடைந்து கழுகுகளைப் போல சட்டைகளை அடித்து எழும்புவார்கள், அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். கர்த்தருக்கு காத்திருப்போம், நிச்சயமாய் நம்ம உயர எழும்புவோம். சட்டைகளை அடித்து உயர பறக்கும் காலம் நமக்கு வரும். கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. சங்கீதம் 85வது அதிகாரத்தில் 4-8 வசனங்களை வசனங்களை வாசிக்கிறோம். என் இருதயம் எனக்குள் வியாகுலப்படுகிறது, மரணதிகள் என்மேல் விழுந்தது, பயமும் நடுக்கமும் என்னை பிடித்தது, அருகளிப்பு என்னை மூடிற்று. அப்பொழுது எனக்கு புறாவை போல் சிறகுகள் இருந்தால் நான் பறந்து போய் இளைப்பாறுவேன். நான் தூரத்தில் அலைந்து திரிந்து வனாந்தரத்தில் தங்கியிருப்பேன், பெருங்காற்றுக்கும் பூசலுக்கும் தப்ப தீவிரித்து கொள்ளுவேன் என்றேன். இது சொல்வது யார் தெரியுங்களா? தாவீது. புறாவை போல் எனக்கு சிறகுகள் இருந்தால் நான் எங்கேயாவது பறந்து போய் இளைப்பாறுவேன் என்று சொல்லி. நமக்கு சிறகுகள் வராதுங்க, ஆனால் கர்த்தர் மேலே நம்பிக்கையாக இருங்க, கர்த்தரையே சார்ந்து கொள்ளுங்க, கர்த்தருக்காக காத்திருங்க. நீங்கள் கழுகுகளைப் போல சட்டைகளை எடுத்து நீங்கள் உயர எழும்ப முடியும். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வேதத்தில் யோசித்து பாருங்களேன், மலடிகள் என்று அழைக்கப்பட்டவர்கள் சாராள், ரெபக்காள், ராகேல், மனோவாவினுடைய மனைவி, சிம்சோனுடைய தாயார் அன்னாள் மற்றும் எலிசபெத். இவர்களெல்லாம் வாழ்க்கையில் மலடிகளாக இருந்தார்கள், பிள்ளைகளே கிடையாது. ஆனாலும் கர்த்தருக்கு காத்திருந்தார்கள், பிள்ளை பெரும் மட்டும் காத்திருந்தார்கள். சாராலும் எலிசபெத்தும் வயதானவர்கள். அன்னாள் அவள் ஒரு நடுத்தர வயதுடையவள் தான். ஆனாலும் தேவாலயத்தில் சென்று கண்ணீர் விட்டு அழுதாள், பொருத்தனை பண்ணினாள், மனங்கசந்து அழுதாள். கர்த்தர் அவளை நினைத்தருளி அவளுக்கு சாமுவேல் என்ற தீர்க்கதரிசி ஒரு குழந்தையை கர்த்தர் கொடுத்தார். அதற்கு மேலாக பல குழந்தைகளை கர்த்தர் கொடுத்தார். ராகேல் கணவனிடம் குழந்தையை கேட்டாள், எனக்கு குழந்தை தா. அவன் என்ன சொன்னான்? நான் என்ன தேவனா குழந்தை கொடுப்பதற்கு என்று. அன்றைக்கினாலே ஜெபிக்கும் பொழுது, கர்த்தருக்கு காத்திருக்கும் பொழுது நிச்சயமாய் கர்த்தர் அவள் வாழ்க்கையில் இரக்கம் பாராட்டி மனதுருகி அவருடைய சித்தம் நிறைவேறும்படி, அவர் நோக்கம் நிறைவேறும்படியாக குழந்தைகளை கொடுத்து ஆசீர்வதிப்பார். சாராள் வயது சென்றவளாக இருந்தாலும், சரீரம் செத்தவளாக இருந்தாலும், அவர் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று எண்ணினபடியினாலே அவர் கர்ப்பம் தரிக்க பலனுடையவளாக இருந்தால் ஈசாக்கு என்ற ஒரு குழந்தையை, சரித்திர புருஷனை, ஆண்டவர் இயேசுவுக்கு சாயலான ஈசாக்கை பெற்றெடுத்தாள். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆம், கர்த்தருடைய ரெபக்காள் அவளும் கூட வாழ்க்கையில் அவர் மலடியாக இருந்தபோது ஏசா என்ற ஒரு குழந்தையும் மற்றும் யாகோபு என்ற ஒரு குழந்தையும் இரட்டிப்பான குழந்தையை அவள் பெற்றெடுத்தாள்.
ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம். ராகேலும் அப்படிதான். மனாவாவின் மனைவிக்கு கர்த்தரே தரிசனமாகி நியாயாதிபதி புஸ்தகத்தில் வாசிக்கிறோம், ரட்சிக்கும்படியாக, இஸ்ரவேலை ரட்சிக்கும்படியாக இதோ சிம்சோன் என்ற குழந்தையை கர்த்தர் கொடுத்தார். அன்னாளுக்கு சாமுவேல் என்ற குழந்தையை கொடுத்தார். எலிசபெத்துக்கு யோவான் ஸ்நானம் என்ற ஒரு குழந்தையை கொடுத்தார். பார்த்தீர்களா? சரியான நேரத்தில் இவர்கள் எல்லாரும் தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்றும்படியாக கர்வம் தரித்தார்கள். அந்த பிள்ளைகள் எல்லாம் சாதனையாளர்களாய் இருந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அவர்களெல்லாம் சரித்திர புருஷர்களாய் இருந்தனர். யூத கோத்திரத்திலே மலடிகள் என்றாலே இழிவாய் எண்ணப்பட்டனர். அதுவும் ஆண் பிள்ளை என்றால் இன்னும் இழிவாக எண்ணப்படுவார்கள். ஆனால் கர்த்தரை நம்பினாங்க. இவங்க எல்லாம் கர்த்தரை நம்பி வாழ்ந்தாங்க. ஆகினாலே தேவனாலே எல்லாமே கூடும், மனுஷனால் கூடாது. எலிசபெத் வயது சென்றவளாக இருந்தாலும் கர்த்தர் அவளுக்கு குழந்தையை கொடுத்தார். மரியாதைக்கோ தகுதி இல்லை குழந்தை பெறுவதற்கு, அவர் கண்ணி. ஆனாலும் கூட இயேசு என்ற குழந்தையை பெருக்கும்படியாய் பரிசுத்த ஆவியினாலே கர்த்தர் நிரப்பி ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, உன் வாழ்க்கையில் அநேக பிரச்சனைகள் வரலாம், தாமதங்கள் ஏற்படலாம். ஆனாலும் பயப்படாதே. கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிரு, பொறுமையாயிரு. கர்த்தருடைய வாக்குத்தத்தம் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும். பாருங்கள், ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, பிரச்சனை வழியாக கடந்து செல்ல எனக்கு பலன் தாரும் என்று சொல்லி ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமாய் உதவி செய்வார். ஆகையினாலே நம் தேவனிடத்தில் நாம் நம்பிக்கையாக இருப்போம். அவருடைய நாமம், யாக்கோபின் தேவனுடைய நாமம் உமக்கு உயர்ந்த அடைக்கலமாவதாக என்று சங்கீதம் 20:1 வாசிக்கிறோம். ஆம், யாக்கோபினுடைய தேவனுடைய நாமம் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறது. யாக்கோபுக்கு தேவன் வாக்கினாலே சொன்னதை அவர் கரத்தினாலே நிறைவேற்றினார். தான் சொன்னதை நிறைவேற்றும் வரைக்கும் அவனை கைவிடவே இல்லை. அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலே கூட நாம் கர்த்தரை பார்த்து, ஆண்டவரே, என் வாழ்க்கையில் அநேக பிரச்சனைகள் வழியாய் நான் கடந்து போகிறேன். ஆனாலும் கூட ஏதோ ஒரு நோக்கத்துக்காக நீங்கள் அனுபவித்திருக்கீங்க. என்னுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஆண்டவரே என்னை பண்படுத்துகிறீங்க, பயிற்சி கொடுக்குறீங்கப்பா. எல்லாவற்றையும் எனக்கு நன்மையாய் செய்து கொடுக்கிறவராய் இருக்கிறீர். அதற்காய் நாங்கள் கர்த்தாவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. நாம் எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணுவோமா? இந்த வேலைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீரே எல்லா நெகட்டிவான நேரத்திலும், கடினமான நேரத்திலும், எதிர்மறையான நேரத்திலும், நம்பிக்கையற்ற நேரத்திலும் நீர் எங்களுக்கு சொல்வது, என் மீது நம்பிக்கையாய் இரு என்று சொல்லுகிறீர்களப்பா. அந்த 100க்கு அதிபதி ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே என்று உங்கள் வார்த்தையின் மேலே நம்பிக்கையாக இருந்த ஆண்டவரே, அதே போல் நாங்கள் உங்கள் வார்த்தையின் மேல் நம்பிக்கையாக இருக்கட்டும் ஆண்டவரே. ஆம் ஆண்டவராக இயேசுவே, எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. நாங்கள் உங்கள் வார்த்தையை எல்லா கடினமான சூழ்நிலையிலும் நம்புகிறோம். பேதுருக்கு மீனே கிடைக்கல, நீங்கள் சொன்னீங்க ஆழத்தில் கொண்டு போய் வலைகளை போடு என்று சொல்லி. அவன் என்ன சொன்னான் தெரியுங்களா? ஐயரே, முழுதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி வலையை போடுகிறேன் நம்பிக்கையோடு சென்றான். அவனுக்கு 2 படகுகள் முழுக்கத்தக்கதாக மீன்கள் கிடைத்ததாம். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆகினாலே மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெய்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெறாமலும் இருக்கும் என்று தான் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறுக்கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தரமாக உன் மீட்பர் உரைக்கிறார். இதோ போரடிக்கிறதுக்கு நான் உன்னை புதிதும் கூறுமில்ல பற்கொள்ள எந்திரமாக்குகிறேன். நீ மலைகளை மிதித்து குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கி விடுவாய், அவைகளை தூற்றுவாய். அப்போது காற்று அவைகளை கொண்டு போய்
சொல்காற்று அவர்களை பறக்கடிக்கும். நீயோ கர்த்தருக்குள்ளாய் களி கூர்ந்து இஸ்ரவேலின் பரிசுத்தருக்குள்ளாய் மேன்மை பாராட்டி கொண்டிருப்பாய். அல்லேலூயா. இந்த காணொலியை கண்ட அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. கடினமான சூழ்நிலையில் கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருங்கள். கர்த்தர் உங்களை வளாக்காமல் தலையாக்குவார், கீழாகாமல் நீ மேலாவாய், கர்த்தருக்கென்று சாட்சியாய் ஜீவிப்பாய். பிரச்சனைகளிலிருந்து தப்பித்து கொள்ள முயற்சி செய்யாதீங்க. பிரச்சனையோடாய் கடந்து போங்க. அப்போ தான் அற்புதம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். திவ்ய சுபாவம் உண்டாகும். கர்த்தர் மேல் நீங்கள் வைத்திருக்க நம்பிக்கையானது உறுதிப்படும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதா. ஸ்தோத்திரம். ஆண்டவரே, காணிக்க கொடுக்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் நீர் ஆண்டவரே எங்களை வழிநடத்தினமைக்காக ஸ்தோத்திரம். உங்கள் நாமம் மகிமைப்பட்டும். ஆண்டவரே, எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையார் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே. ஆமீன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாக தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் அந்யோன்யம், ஐக்கியம், சந்தோஷம், சமாதானம், ஆரோக்கியம், காவல், பாதுகாப்பு அனைத்தும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. Praise the Lord. God bless you all.